அழகப்பா, பொன்னுசாமி, முத்து, எல்லாரும் இங்க வாங்க. எதுக்காக திடீர்னு வந்து கூப்பிடறான்னு தெரியலையே. எதுக்கா இருந்தா என்ன? கூப்பிடுறது யாரு? இங்க துணி துவைச்சிட்டு இருக்கிற வண்ணாங்களுக்கெல்லாம் தலைவரான சின்னானாச்சே, அவரே வந்து கூப்பிடுறப்ப என்ன எதுக்குலாம் விசாரிச்சுட்டு இருக்கிறது நல்லதில்ல. போலாம். சரி போலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கங்கய்யா. எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்க எல்லாரையும் இங்க எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? ஐயா தெரியாதுங்கய்யா. தினமும் உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக அரண்மனையில இருந்தும் இன்னும் பல பெரிய இடங்கள்ல இருந்தும் அவங்களோட துணிகளை வெளுக்கிறதுக்காக இங்க வர வச்சு அந்த துணிகளை துவைக்கிற வேலைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அதனாலதானே எங்க பொழப்பு எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா சரி. நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாம காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம அரண்மனையில வேலை பார்க்கிற அரசாங்க அதிகாரி ஏகாம்பரர் தான். அவர் தான் அரண்மனையோட துணிகளை எல்லாம் வேற எந்த ஊர்காரங்க கிட்டயும் வெளுக்க கொடுக்காம நம்ம கிட்ட கொடுத்து நம்ம பொழப்பை எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கும்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுதான் நல்லா தெரியுங்களேயா. நாம தினமும் வயிறார கஞ்சி குடிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த ஏகாம்பரர் இன்னைக்கு இங்க வந்து நீங்க எப்படி பொறுப்பா வேலை செய்யறீங்கிறத நேர்ல வந்து பார்க்க போறாரு. அவர் வந்தா வந்து பார்த்துட்டு போட்டோம், அதனால என்ன? பாத்தியா, இப்படி எல்லாம் அவர் வர்ற நேரத்துல அவரை அலட்சியப்படுத்துற மாதிரி எதுவும் பேச கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இங்க கூப்பிட்டேன். வேலை செய்யறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு பேசிக்கிட்டு வேலை செய்யறது சகஜம்தான். அப்பதான் அலுப்பு இல்லாம கலகலப்பா வேலை செய்ய முடியும். ஆனா திடீர்னு வந்து பாக்குற அரசாங்க அதிகாரிக்கு அது புரியுமா? வேலை செய்யற நேரத்துல ஒழுங்கா வேலை செய்யாம அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறதா தானே நினைப்பாரு. நிச்சயமாக நான் அப்படி நினைக்க மாட்டேன் சின்னா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் சின்னா. ஐயா, உங்களை பத்தி தான் இவங்க கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க இங்க வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அட, ஏன் எல்லாரும் மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கீங்க? ஐயாவுக்கு ஒரு கும்பிடு போடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சின்னா, உன்னிடம் ஒரு வேலையை கொடுத்தால் எவ்வளவு பொறுப்போடு செய்வாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னிடம் வேலை பார்ப்பவர்களும் எவ்வளவு விசுவாசமாக நடந்து கொள்கிறார்கள். ஒருவர் கொடுத்த ஆடைகளை அடுத்து உடுத்துவதற்கு தக்கபடி சரியான நேரத்திற்கு துவைத்து தருகிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். எல்லாம் ஐயாவோட தயவு தாங்க. இந்த காஞ்சிபுரத்திலே ஆங்காங்கே வண்ணான் துறைகள் இருக்கின்றன. அதில் பலர் வேலை செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் அரண்மனையில் உள்ளவர்களின் ஆடைகளை மட்டும் நான் உன்னிடம் தருவதற்கு காரணம் தரமாக துவைத்து குறித்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாய் என்பதுதான். திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். சின்னா, ஐயா, நான் பார்த்த சிவனடியார்களில் பலரை சற்று அழுக்கேறிய ஆடைகளுடன் தான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் இங்கு வரும்போதும் சரி, வந்த பிறகும் சரி, நான் பார்த்த சிவனடியார்கள் மிக தூய்மையாக துவைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து செல்வதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே. சிவனடியார்கள் என்றாலே கிடைக்கும் இடத்தில் தங்கிக் கொண்டு அழுக்கான காவி உடைகளை அணிந்து கொண்டிருப்பதுதான் வழக்கம். ஆனால் உங்கள் ஊரில் மட்டும் சிவனடியார்களின் ஆடைகள் புத்தம் புதிதாக தூய்மையாக காணப்படுகிறதே. அது என்ன ரகசியம்? ஐயா, இந்த ஊர்ல பொன்னன்னு ஒருத்தர் இருக்கான். அவன்தான் அந்த சிவனடியாருங்க துணியெல்லாம் துவைச்சு தரான். ஏன் சின்ன, அடியார்களின் ஆடைகளை துவைப்பதால் அவனுக்கு எந்த லாபமும் இருக்காதே. அடியார்களிடம் காசு ஏதும் இருக்காதே. ஐயோ, காசுக்காகலாம் அடியாருங்க துணி அவன் துவைக்கிறது இல்லைங்க. இது அவன் செய்யற தொண்டான். ஆச்சரியமாக இருக்கிறதே. யார் அந்த பொன்னன்? நான் அவசியம் அவனை பார்க்க வேண்டும். அவன் இங்க இருக்கிறது இல்லைங்க. அவன் இவங்களோட சேர்ந்து துணியை துவைக்கிறது இல்ல. அவன் ஏன் இவர்களோடு சேர்ந்து துவைக்காமல் தனிமையில் துவைக்கிறான்? ஐயா, இவங்க ஏதாவது பேசிக்கிட்டு துணியை துவைப்பாங்க. ஆனா அவன் எப்போதும் சிவ சிந்தனையோட தான் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இவங்களோட சேர்ந்து அவனுக்கு வேலை செய்ய சங்கடமா இருக்கும்.
எங்க குளத்துல இப்படி ஒருத்தன் இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியம் ஐயா. சின்ன, துணி துவைப்போருக்கு ஏகாலியர் குலம் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதில் ஒருவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு ஏகாம்பரேஸ்வரருக்கு பக்தனாக இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆமாம், அவன் இப்போது எங்கே இருப்பான்? வேற எங்க இருக்க போறான்? பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்துல தான் சிவனடியார்களுடைய துணியை துவைச்சுக்கிட்டு சிவனை பத்தி ஏதாவது பாடிக்கிட்டு இருப்பான். என்னாலுமே எம்மை காப்பாயே எங்கள் கம்பா நதி என்னும் என் தாயே. இந்நாளிலே போடும் ஆடைகளை தினமும் ஏற்றதனை தூய்மை செய்வாயே. உடைகளின் அழுக்கெல்லாம் போக்கிடும் என் தாயே, மனதினில் அழுக்கெல்லாம் நீக்கிட வருவார். அதனாலே ஈசன் பாதம் சேர்ந்திடவே வழி சொல்லு என் தாயே. பஞ்சாட்சரம் போது தினம் திருநீரு பூசு, பஞ்சாட்சரம் ஒன்றே போதுமே, சொன்னால் பஞ்சாகனம் வினைகள் ஓடுமே. நஞ்சை உண்ட ஈசன் பாதமே உந்தன் நெஞ்சில் உள்ள மாசை நீக்குமே. என்னாலுமே எம்மை காப்பாயே எங்கள் கம்பா நதி என்னும் என் தாயே. இந்நாளிலே போடும் ஆடைகளை தினமும் ஏற்றதனை தூய்மை செய்வாயே. பொன்னா, ஐயா நீங்களா? வாங்க ஐயா. நீங்க என்ன தேடி இவ்வளவு தூரம் வரணுங்களா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நான் அங்க வந்திருக்க மாட்டேனா? பொன்னா, நான் யார் என்று தெரியுமா உனக்கு? எங்க ஏகாலியர் குலத்தவர்ல உங்களை தெரியாதவங்கன்னு யாராவது இருக்க முடியுங்களா? இங்க இருக்கிற வண்ணார்களுக்கெல்லாம் அரச குடும்பத்தாரோட துணிகளை வெளுக்க தந்து எங்களுக்கெல்லாம் படி அளக்கிறவர்னு உங்களை பத்தி பெருமையா பேசுறாங்களே. பொன்னா, நம் அனைவருக்கும் படி அளப்பவர் இந்த காஞ்சியம்பதியில் எழுந்தருளி இருக்கும் அந்த ஏகாம்பரேஸ்வரர் அல்லவா? பொருத்தமா சொன்னீங்க ஐயா. அதனாலதான் உங்களுக்கும் அந்த பேரையே வச்சிருக்காங்க. இந்த காஞ்சியம்பதியில வாழ்றதுக்கு நாம ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும் ஐயா. எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது பொன்னா. ஒரு சாதாரண வண்ணானாக இருந்தும் காஞ்சியின் பெருமையை தெரிந்து வைத்திருக்கிறாயே. தெரிஞ்சுக்காம எப்படியா இருக்க முடியும்? காஞ்சின்னு சொன்னாலே மேகலைன்னு சொல்லக்கூடிய ஒட்டியானத்தை குறிக்கும். பூமாதேவியோட ஒட்டியானமா இந்த ஊர் இருக்கிறதுனால காஞ்சின்னு இந்த ஊருக்கு பேர் ஏற்பட்டதா பெரியவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம ஊருக்கு காமகோட்டி, கன்னிக்காப்பு, சிவபுரி, பிரளயஜித்தன்னு பல பேருங்க இருக்கையா. நாகரேஷ் காஞ்சின்னு கூட போற்றப்படுதே. ஆஹா பொன்னா, இந்த காஞ்சியம்பதியை பற்றி மிக அருமையாக சொன்னாய். இந்த காஞ்சி இத்தகைய சிறப்புடையதாக விளங்குவதற்கு காரணம் இங்கு பிருத்திவிலிங்கமாக எழுந்தருளி இருக்கும் அந்த இறைவன் அல்லவா? அதுல என்னங்கய்யா சந்தேகம்? அதுலயும் அந்த பிருத்திவிலிங்கம் அன்னை பராசக்தியோட கையால பிரதிஷ்டை செய்யப்பட்டதில்லையா? அன்னை பராசக்தி இறைவனையே வணங்கி பூஜை செய்யறதுக்காக காஞ்சியம்பதிக்கு வந்தாங்க. கம்பையாத்து கரையில மண்ணால ஒரு சிவலிங்கம் செஞ்சு கும்பிட்டாங்க. மண்ணால செய்யப்பட்ட லிங்கம்ங்கிறதுனால அதுக்கு பிருத்திவிலிங்கம்னு பேர் ஏற்பட்டுச்சு. அப்போது அங்கும் ஒரு திருவிளையாடல் புரிந்தார் அல்லவா அந்த பரமன்? உண்மைதாங்க ஐயா. ஈசனோட இடபாகத்துல இருக்கிற உமையவளே வந்து பூஜை செஞ்ச நேரத்துல கூட
அவங்களுக்கும் ஒரு சோதனையை ஏற்படுத்திட்டார் அந்த ஈசன். கம்பா நதியில கங்கையோட பெரும் வெள்ளத்தை பொங்கி வரும்படி செஞ்சாரு அந்த ஈசன். பாஞ்சு வர வெள்ளத்துல சிவலிங்கம் சாஞ்சிடக்கூடாதுன்னு 2 கையாலையும் அந்த சிவலிங்கத்தை தழுவிக்கிட்டாங்க அம்பிகை. அப்ப அம்பிகை தழுவிய வளையலோட தழும்பும் மார்புல போட்டிருந்த நகையோட தழும்பும் இன்னைக்கும் அந்த சிவலிங்கத்துல இருக்கே. உண்மைதான் பொன்னா. சிவாச்சாரியார் அரசருக்காக தீபம் ஏந்தி அந்த சிவலிங்கத்தில் இருந்த தழும்பை காண்பித்த போது அதை அருகிலிருந்து பார்க்கும் பாக்கியம் அடியேனுக்கும் கிடைத்தது. அதனாலதான் அந்த அம்மனுக்கு குழைய தழுவிய அம்மன்னு பெயர் ஏற்பட்டுச்சு. அது மட்டுமா, இறைவனுக்கும் தழுவ குழைந்த பெருமான் என்ற பெயரும் ஏற்பட்டதே. ஆமா ஐயா. அதோட விட்டாரா ஈசன் 2 நாழி நெல் தந்து 32 அறங்களையும் வளர்க்கணும்னு சொன்னாரே. அன்னை இந்த கச்சிப்பதியில காமாட்சியா இருந்து அதையும் செஞ்சாங்களே. அப்படி அம்பிகை அமர்ந்திருக்கும் கோயில் காமக்கோட்டம் என்றும் அன்னைக்கு காமாட்சி என்ற பெயரும் வழங்கப்பட்டது. உண்மைதாங்க ஐயா. கான்னா கலைமகள், மான்னா திருமகள், அச்சுன்னா கண்ணுங்கிறது பொருள். கலைமகளையும் திருமகளையும் தன்னோட 2 கண்களா படைச்சவ காமாட்சி. இதே போல் ஏகாம்பரம் என்பதற்கும் பொருள் உண்டு இல்லையா? நிச்சயம் பொருள் இருக்கு ஐயா. ஏகம்னா 1, அம்பரம்னா மாமரம். நெற்றிக் கண்ணனாரான எம்பெருமான் ஒத்தை மாமரத்துக்கு கீழே எழுந்தருளி இருக்கிறதுனால ஏகாம்பரேஸ்வரர்னு பெயர் பெற்றார். ஆஹா பொன்னா, உன்னுடைய பேச்சில் எத்தகைய உன்னதமான விஷயங்கள் இருக்கின்றன. யாரோ பொன்னன் என்பவன் சிவனடியார்களின் ஆடைகளை துவைத்து தருவதாக கூறினார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான தொண்டை செய்யக்கூடியவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன். இங்கு வந்து பார்த்தால் காவி அணியாத பெரும் சிவனடியார் ஒருவர்தான் மற்ற அடியார்களுக்கு துணிகளை துவைத்து தருகிறார் என்பதை உன்னை பார்த்து தெரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட அரிய தொண்டினை செய்ய வேண்டும் என்ற யோசனை உனக்கு எப்படி தோன்றியது? எதையும் யோசனை பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய அறிவாளி இல்லைங்கய்யா. நான் ஒரு சாதாரண பாமரன். ஆனா என் மனசுக்குள்ள என்னவோ சிவனடியார்களுக்கு ஏதாவது செய்யணும்னு மட்டும் நிறைய ஆசை இருந்தது. ஆனா நான் ஒரு ஏழைங்கய்யா. என்னால அவங்களுக்கு அன்னதானமோ சொர்ணதானமோ செய்ய முடியாது. நம்மளால எதுவுமே செய்ய முடியலையேங்கிற ஏக்கத்தோட ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் பண்ண போனேன். அங்க கோயில்ல கேட்ட ஒரு பிரசங்கத்துல ஒரு தெளிவு கிடைச்சதுயா. என்ன பொண்ணா அது? மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவரான திருநீலகண்டர் தன்னுடைய நிலைமைக்கு ஏத்தபடி திருவோடு செஞ்சு தர தொண்டு செஞ்சாருன்னு அவருடைய வரலாற்றை சொன்னாங்க. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நாமளும் நம்ம தொழிலுக்கு ஏத்தபடி சிவனடியார்களோட துணியை துவைச்சு தர்ற வேலைய செய்யலான்னு தோணுச்சு. அன்னைக்கே ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில நின்னு தினமும் ஒரு சிவனடியாருக்காவது அவரோட துணியை துவைச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க துணியை துவைக்கணுங்கிற முடிவை நான் எடுத்தேன். ஏதோ அந்த ஏகாம்பரேஸ்வரர் அருளால அந்த தொண்டு இன்னைக்கு வரைக்கும் தடையில்லாம நடந்துகிட்டு இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு சிவபக்தரை இந்த இடத்தில் சந்தித்ததற்காகவும் அவரோடு பல உன்னதமான விஷயங்களை உரையாடியதற்காகவும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, அரசாங்க அதிகாரியான நீங்க இந்த எளியவனுக்காக இவ்ளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்களே, அத நான் பெருமையா நினைக்கிறேன். பொன்னா, இப்படிப்பட்ட இறை தொண்டை செய்யும் உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். உனக்கு என்ன வேண்டுமோ கேள், என்னால் அதை நிச்சயம் தர முடியும். ஐயா, அந்த ஏகாம்பரேஸ்வரர் அருளால எனக்கு வேண்டியது கிடைச்சிருக்குங்கய்யா. நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் செய்யற இந்த தொண்டு எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து நடக்கணும்னு அந்த ஏகாம்பரேஸ்வரரை வேண்டிக்கங்கய்யா. பொன்னா, நீயே ஒரு பெரிய சிவத்தொண்டர். நீ கேட்டு கொடுக்காத வரத்தையா அந்த ஏகாம்பரேஸ்வரர் நான் கேட்டு கொடுத்து விட போகிறார்? நிச்சயம் உன்னுடைய தொண்டு என்றைக்கும் நல்லபடியாக நடக்கும். சரி சரி, உனது தொண்டிற்கு நான் தடையாக இருக்க விரும்பவில்லை. உன்னிடம் ஆடையை கொடுத்து சிவனடியார்கள் வந்து விடுவார்கள். சரி, நீ உன் பணியை தொடர்ந்து செய். நான் வருகிறேன். நல்லதுங்கய்யா. என்னம்மா, என்ன யோசிக்கிற? சொல்லுமா, என்னன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன்ல.
நான் எதை பத்திடா யோசிக்க போறேன்? உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அத சொல்றதுக்கு ஏமா தயங்குற? விஷயத்த சொல்லு. சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அதை ஏன்டா நான் உன்கிட்ட சொல்லணும்? என்ன பொண்ணா, இப்ப நீ எதையே யோசிக்க ஆரம்பிச்சுட்ட? நீ எதுக்கு இந்த பேச்ச ஆரம்பிச்சேன்னு எனக்கு புரியுது. அப்புறம் எதுக்கு நான் பேசணும்? நாளெல்லாம் இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படிப்பா? முடிவா நீ என்னதான் சொல்ற? எதுக்கு கேக்குற? உன் கல்யாணத்துக்கு தான். எனக்கு ரொம்ப வேண்டிய குடும்பத்தில இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்க. பாக்குற இடத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க எப்ப வரீங்கன்னு என்ன கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லி சமாளிக்கிறது? நேத்து தூரத்து சொந்த ஒருத்தர் நேரா நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம் பொண்ணா. டேய், என்ன இவன்? ச்சே. டேய், நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாம வந்தா என்னடா அர்த்தம்? நான் தான் என் முடிவை தெளிவா சொல்லிட்டேன்லம்மா. எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் வாழ்ற காலம் வரைக்கும் இப்படியே அடியார்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே வாழ்ந்துடுறேன். நீ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாருடா உன்னை தடுக்கிறாங்க? அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செஞ்சுட்டு போ. அதுலதாம்மா சிக்கலே இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து சாதத்தோட சேர்த்து சிவபக்தியும் தான் நான் ஊட்டினேன். நடக்க ஆரம்பிச்சப்பா ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பிரகாரத்தை தானே சுத்த வச்ச. நான் அடியார்களுக்கு செஞ்ச தொண்ட ஒரு அம்மாவா நீ ஏத்துக்கிட்ட. ஆனா ஒரு மனைவியா வரப்போற பொண்ணு ஏத்துக்குவாளா? இப்படி காசே வாங்காம தொண்டு செய்யறேன்னு வேலை பார்த்துட்டு இருந்தா குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு வரப்போற பொண்ணு கேள்வி கேட்க மாட்டா? அப்படி ஒரு சங்கடத்தை நாமளே வர வச்சுக்கணுமா? ஏண்டா, அதுக்காக உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இதாம்மா என் வாழ்க்கை. சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறதுக்காக தான் இந்த பொறுப்பையே நான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம வீட்டுல நீ இருக்க, நான் இருக்க. வரக்கூடிய வருமானம் நம்ம 2 பேருக்கும் போதுமானதா இருக்கு. கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவளுக்கும் சேர்த்து சம்பாதிக்கணும். நாளைக்கு புள்ள குட்டின்னு பிறந்துருச்சுன்னா அதுக்கும் சேர்த்து சம்பாதிக்க வேண்டாமா? சம்பாதிச்சா என்னடா ஆகும்? சிவனடியாருக்காக துணி துவைக்கிறத விட்டுட்டு என்னோட சம்பாத்தியத்துக்காக துணி துவைக்க வேண்டிய நிலைமை வரும். அப்புறம் இவ்வளவு காலம் நான் செஞ்ச தொண்டுக்கு என்னமா அர்த்தம் இருக்கு? இங்க பாருமா, நான் என் வாழ்க்கையை துறப்பேன தவிர சிவனடியாருக்கு செய்யற தொண்டை ஒருபோதும் துறக்க மாட்டேமா. யாரோ ஒரு பொண்ணுக்காக நான் எதுக்காகமா கட்டுப்பட்டு வாழணும்? அது எனக்கு அவசியமும் இல்ல. நான் வாழ்ற காலம் வரைக்கும் உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்குவோமா. அந்த நம்பிக்கையோட எப்பவும் நீ சிவ தியானத்துல இரு. இந்தம்மா, நான் ஆத்துக்கு போயிட்டு வரேன். வா முத்துமா போலாம். என்ன சொல்லி? திடீர்னு துணி துவைக்கிற சத்தம் நின்னுடுச்சே, என்ன விஷயமா இருக்கும்? வேற என்ன, உன்னை பார்த்ததும் அவங்கள மறந்து வாயை பொளந்து அப்படியே நின்னுட்டாங்க. அப்படி சொல்லு. டேய், சின்ன வராரு. வந்துட்டாரா? நம்மள கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாரே, அழக ரசிக்க விட மாட்டாரே. ரசிப்படா ரசிப்ப.
நீ அவர் பொண்ணை ரசிக்கிறது தெரிஞ்சா உனக்கு இந்த ஆத்துலயே ஜலசமாதி தான். மனுஷன் கிட்ட வந்துட்டான். நாம இப்படி வேலை செய்யாம வேடிக்கை பார்க்கறத பார்த்தாருன்னா ஆட்டம் ஆடிடுவாரு. ஒழுங்கா வேலையை பாருங்க. வாமா செல்லி, என்னம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? ஆமாப்பா, இந்தாங்க. உச்சி பொழுதானதும் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. சரிப்பா. பாத்தியா முத்தம்மா, நான் இங்க இருந்தா இவங்க சரியா வேலை செய்ய மாட்டாங்கன்னு தான் அப்பா என்ன போக சொல்றாரு. முத்தம்மா, என் அழகுக்கு மயங்கினவங்க இவங்க மட்டும் இல்ல. நான் எப்பவாவது அப்பா கூட அரண்மனைக்கு போனா கூட அங்க காவல் காக்குற வீரர்கள்ல இருந்து அரண்மனை அதிகாரிங்க அத்தனை பேரும் மொத்தமா வந்து வெச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துட்டு இருப்பாங்க. நான் நினைச்சா அரண்மனையில வேலை பாக்குறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜபோக வாழ்க்கைய வாழ முடியும். அப்புறம் என்ன, அந்த மாதிரி யாரையாவது கண்ணால செஞ்சுக்க வேண்டியதானே? என்னோட லட்சியமே வேற. என்ன லட்சியம்? என் மேல ஆசைப்பட்டு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வரவங்களை விட நான் ஆசைப்பட்டு விரும்பின ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எவன் ஒருத்தன் என் அழகுக்கு மயங்காதவனா இருக்கானோ அவனை தாண்டி நான் விரும்புவேன். என்ன, அப்படிப்பட்ட ஒருத்தன் இது வரைக்கும் என் கண்ணிலே படவே இல்லை. ஒருவேளை அப்படி ஒருத்தன் பிறந்தே இருக்க மாட்டானோ என்னவோ. நீ நினைக்கிறது தப்பு செல்லி. பொண்ணுங்களை பத்தி நினைக்காதவரும் இந்த ஊர்ல தான் இருக்காரு. என்ன, அப்படிப்பட்ட ஆம்பளை யாருடி? அந்த சூராதி சூரனை பத்தி கொஞ்சம் சொல்ல. நான் சொல்றதுல உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. இங்க இருக்கிறவங்க உன் அழகுல மயங்கி சொக்கலாம், ஆனா அவரை மட்டும் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உன் அழகு காட்டி அவர் மனச கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. ஏன், அவரு பொஞ்சாதி என்னை விட அவ்வளவு அழகா என்ன? அவருக்கு எதிரி பொஞ்சாதி. அவர் இன்னும் கண்ணாலுமே செஞ்சுக்கல. அப்புறம் என்ன, ஏன் என் அழக பார்த்து மயங்க மாட்டாருன்னு சொல்ற? செல்லி, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறதையே தன்னோட வாழ்க்கையா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. என்னடி, அவரை பத்தி ஏதேதோ கதை அளக்குற? கதை அளக்கலடி, உண்மையதான் சொல்ற. முத்தம்மா, இந்த செல்லி நினைச்சா இதே ஆளை என் பின்னாடியே சுத்த வைக்க முடியும். அதெல்லாம் நடக்காது. நீ அரண்மனைக்கே போய் அரசனை கூட உன் அழகால மயக்கிடலாம், ஆனா சிவத்தையே நினைச்சு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யற ஒருத்தரை மாத்தவும் முடியாது, உன் பக்கம் இழுக்கவும் முடியாது. நான் செஞ்சு காட்டட்டுமா? அடியார்களுக்கு தொண்டு செய்யற அவரை அந்த தொண்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த செல்லிக்கு மட்டுமே தொண்டு செய்யற மாதிரி செஞ்சு காட்டட்டுமா? வேணாம் செல்லி, வேணாம். யாரோட விவகாரமும் நமக்கு வேணாம். தனியா போய் தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரை நாம போய் வம்பிழுக்கிறது நல்லதில்ல. நாம எதுக்காகடி அவரை வம்பிழுக்கணும்? என்ன ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தாலே போதும், அப்புறம் அவரே என் பக்கத்துல வந்து வம்பிழுக்க ஆரம்பிச்சிடுவாரு. செல்லி, நீ சொல்றது மட்டும் நடந்துட்டா இந்த உலகத்திலே நீதான் பேரழகின்னு நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அப்படி நடக்காம போனா? அது எப்படி நடக்காம போகும்? நான் போற இடத்துக்கெல்லாம் அவரு என் பின்னாடியே வந்து என்கிட்ட அசடு வலியறத நீ பார்க்க தானே போற. நீ சொல்ற அந்த வீராதி வீரன் இப்ப எங்க இருப்பாரு? செல்லி, நான் சொன்னேன்ல, அது அவர்தான். ஓ, இவர்தானா? நான் போய் அவர்கிட்ட பேசுறேன், நீ இங்கேயே இரு. என்ன பார்த்த உடனே அவர் எப்படி மயங்குறாருன்னு மட்டும் பாரு. யார் அது? என்ன வேணும் உனக்கு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பொண்ணுங்க என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே.
முதல்ல என் முகத்தை பார்த்து பேசுங்க. இங்க பாருங்க, பொண்ணுங்களோட முகத்தை நேருக்கு நேரா பார்த்து நான் பேசினது இல்ல. அப்படின்னா என்ன பார்க்கவே பயப்படுறீங்கன்னு சொல்லுங்க. நான் எதுக்கு பயப்படணும்? என் அழக பார்த்து மயங்கிருவோம் மோன்ற பயம்தான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா என் முகத்தை கொஞ்சம் பாருங்க. இப்ப என்ன, உங்க முகத்தை நான் பார்க்கணும், அவ்வளவுதானே? சரி. ஏன் முகத்தை திருப்பிட்டீங்க? இதையா ரொம்ப அழகுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதை விட அழக பார்த்த எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன? என்னை விட அழகானவளா? நீங்க எப்ப பாத்தீங்க? எப்போன்னு இல்ல, எப்பவுமே பாக்குறேன். ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டு இருக்கேன். யார் அவ? அகந்தை கொண்டவங்களுக்கு அவங்கள பத்தி சொன்னா புரியாது. அதனால அவங்கள பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. செல்லி, வா. முத்தம்மா, அவர் என்ன அவமானப்படுத்திட்டாரு. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அவர் மத்தவங்கள மாதிரி இல்லைன்னு. நீ தான் கேட்காம வந்த. நான் இத சும்மா விட மாட்டேன். நான் இவங்களுக்கெல்லாம் வேலை தர சின்னானோட மகன்னு தெரியாம என்ன அவமானப்படுத்திட்டாரு. என் அப்பா கிட்ட சொல்லி இவர் என்ன பண்றேன்னு பாரு. இவர் ஒண்ணும் அப்பா கிட்ட வேலை செய்யல செல்லி. அடியார்களுக்கு தொண்டு செய்ய அது பிரச்சனையா இருக்கும்னு தனிப்பட்ட முறையில சில வீடுகள்ல துணியை வாங்கி துவைக்கிறாரு. அதுல வர குறைஞ்ச வருவாய வச்சு வாழ்க்கைய நடத்துறாரு. அவர் சொன்ன அந்த அழகி யாரா இருக்கும்? எனக்கும் அது தெரியாதுடி. எப்படியும் ஒரு நாள் அதை கண்டுபிடிக்காம விட போறதில்ல. அவர் வாயாலேயே உன்னை விட அழகி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்ற மாதிரி நான் செய்யறேன் பாரு. வணக்கம் ஐயா. வாசின்னா? ஓஹோ, இவங்க எல்லாரும் எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா? ஆமா, இன்று நான் கோயில் ஆடைகளை துவைக்கும் பொறுப்பினை தருகிறேன் என்று தெரிந்ததும் அனைவரும் இங்கு வந்து அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அது எப்படிங்க அதிகாரி ஐயா? வழக்கமா நாங்க தானே நீங்க தர அரண்மனை துணிகளை எல்லாம் துவைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த துவைக்கிற வேலையையும் எங்களுக்கு தானே நீங்க தருவீங்க. அதெல்லாம் சரி சின்னா, நான் இன்னொருவரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரும் வந்த பிறகுதான் இந்த துணிமணிகளை எல்லாம் யாரிடம் கொடுப்பது என்பது பற்றி யோசிக்க வேண்டும். வழக்கமா துணிகளை துவைக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க தானே ஐயா, வேற யாருங்க ஐயா வரணும்? அதோ வந்து விட்டார். வணக்கங்க ஐயா. வா பொண்ணா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். ஏகாம்பரம் ஐயா வந்திருக்காரு. உங்களை உடனே வர சொன்னார்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களை பாக்குறதுக்கு புறப்பட்டு வந்துட்டேன் ஐயா. ஆமாம் ஆமாம், நான் சொல்லி அனுப்பியது உனக்கு மட்டும் தானே, நீயும் விரைவாக வந்து விட்டாய். நான் சொல்லி அனுப்பாமலேயே விஷயம் தெரிந்து இவர்களும் வந்திருக்கிறார்கள். ஐயா, நீங்க என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? இவையெல்லாம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலிருந்து வந்திருக்கும் ஆடைகள். வருகின்ற பிரம்மோற்சவத்திற்கு வீதி உலா வரும் திருமூர்த்திக்கு ஒவ்வொரு நாளும் அணிவிக்கப்படுகின்ற அலங்கார ஆடைகள். இதையெல்லாம் உன்னிடம் தந்து துவைத்து தர வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் நான் உன்னை அழைத்து வரச் சொன்னேன். ஐயா, இது என்னங்க புது வழக்கமா இருக்கு? பல வருஷங்களா நீங்க தர வேலைய நாங்க தானே பொறுப்பெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல எந்த குறையும் இல்லாம நாங்க சரியா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை என்று நான் சொல்லவில்லையே. ஆனா இப்ப மட்டும் எதுக்கு மறுக்கிறீங்க? அதுலயும் இவன்
சின்னா, மரியாதை. அதுக்கு இல்லையா, இவன் எந்த குழுவிலையும் சேராம தன்னந்தனியா சில வீடுங்களுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் துணியை துவைச்சு கொடுக்கறான். அடியார்களுக்கு காவி துணிகளை வெளுத்து கொடுக்கிறவன். அதனால்தான் இந்த வேலைக்கு இவர்தான் பொருத்தமானவர் என்று இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சின்னா, கோயில் துணிகளை துவைப்பதில் சுத்தம் மட்டும் இருந்தால் போதுமா? உண்மையான பக்தியும் வேண்டும். அது இவரிடம் நிறைய இருக்கிறது. அதனால்தான் இந்த பணிக்கு இவரை தேர்ந்தெடுத்தேன். என்ன பொண்ணா, உனக்கு சம்மதம் தானே? நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு இப்படி ஒரு வேலையை தரும்போது என்னால முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்யா? உங்க விருப்பப்படி நான் இந்த வேலையை ஏத்துக்கிறேன்யா. பொன்னா, நான் இந்த பணிக்காக உனக்கு 100 பொற்காசுகள் தர ஏற்பாடு செய்கிறேன். ஐயா, ஒரு சின்ன கோரிக்கை. என்ன? இது தெய்வ பணி. நான் கும்பிடுற ஏகாம்பரேஸ்வரரோட திருக்கோயில் பணி. அதனால் தானே இதை தங்களிடம் தருகிறேன். இந்த தெய்வ தொண்டுக்கு கூலி வாங்க என் மனசு சம்மதிக்கலைங்கய்யா. அதனால் எனக்கு நீங்க காசெல்லாம் தர வேண்டாம் ஐயா. சிவனடியாரோட துணியை துவைக்கிறதுக்கே காசு வாங்காதன்னா அந்த ஆண்டவனோட துணியை துவைக்கிறதுக்கா காசு வாங்க போறேன்? அதனால நான் இது ஒரு சேவையே செய்யணும்னு ஆசைப்படுறேங்கய்யா. பொன்னா, ஐயா இந்த வேலையை உனக்கு கொடுக்கறது இது மூலமா உனக்கு நிறைய காசு கிடைக்கணுங்கிறதுக்காக தானே? காசை வாங்கிட்டு தான் நான் இந்த வேலையை செய்யணும்னா இந்த வேலையே எனக்கு தேவையில்லை. இல்லை இல்லை, இந்த வேலையை நீதான் செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். இதை காசு வாங்காமல் தெய்வத் தொண்டாகவே செய்ய முன்வந்ததின் மூலம் மேலும் நீ உயர்ந்து விட்டாய் பொன்னா. உன் விருப்பப்படியே செய். வா, துணிகளை பெற்றுக்கொள். சரிங்கய்யா.